செம்மையாக இருக்கீங்க வந்து பாரு. கிளாஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் கிளாஸ்ன்னு இருந்த எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சைலண்ட்டான பிளேஸ்க்கு போகலான்னு யோசிச்சப்போ தான் எங்களுக்கு ஈரோட்டில் நாங்கள் ஆல்ரெடி ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிருந்தது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஈரோட்டிலேருந்து பரிசல் துறை போகிற வழியில் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மேப்புடைய லொக்கேஷனை நாங்கள் பின் பண்ணுறோம். உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ரெஸ்ட் ரூமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா ஹில் ஸ்டேஷனோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டோ எங்கேயுமே போக தேவையில்லை. நம்ம டவுனுக்குள்ளேயே இவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அந்த இடத்த தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்குமே 4 வீலருக்கு தனியாக 2 வீலருக்கு தனியாக பார்க்கிங்குமே இருக்குது. அடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதும் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண கோடு மேலே நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயில் அதிகமாக இருந்தாலுமே சூடு அவ்வளோவா தெரியாது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு கோவில் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு தாய்வனம்னு சொல்லிட்டு அங்கே போனதும் ஃபஸ்ட் நீங்கள் சாமியை பார்த்துட்டு அப்படியே உள்ளே நடந்து போனீங்கன்னா நதிவனம். அங்கே தான் நதி இருக்கும். அந்த இடம் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா அங்கே விட்டு நகரவே தோணாது, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். கோயிலுக்குள்ளே நம்ம எப்போவுமே செப்பல் போட்டு போக மாட்டோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் செப்பல் போட்டு போகலாம். என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுக்குமே உங்களுக்கு தனியாக மிதியடிகள் விடக்கூடிய இடம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த 2வது பிளேஸான இந்த நதிவனத்தில் தான் இந்த காவேரி அம்மன் இருக்காங்க. இந்த காவேரி அம்மனுடைய கண்ணை பார்த்துட்டு நடக்க சொல்லி அங்கே போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நடக்கும்போது அந்த கண் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அது ரியலாக நீங்கள் நின்று நோட் பண்ணும்போது ரொம்பவே டிவைன் ஃபீலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் அங்கங்கே நிறைய இடத்துல வாசகங்கள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் படிக்கும்போது நம்ம லைஃப்பையே சேஞ்ச் பண்ணக்கூடிய காட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறையா பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரியல அப்படின்னு. நவகிரக கோயிலில் நிறைய சாமி வந்து ஒன்றோட ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்காது அப்படிங்கிற விஷயமே எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அடுத்தது அப்படியே பூமி வனத்துக்கு வந்துட்டு அடுத்து 5ஆவதாக இருக்கக்கூடிய சுந்தரவனத்துக்கு வந்தோம். ஆஞ்சநேயரை பார்த்தோம். ஆஞ்சநேயரை பார்த்து சாமி கும்பிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கோயிலுக்கு எங்கிட்டு போகணும் அப்படிங்கிற டைரெக்ஷன்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்கள் தனியாக வந்தால் கூட யாரையும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அடுத்து 6வது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெகன்யா பாப்பா வேறு ஓட ஆரம்பிச்சிட்டா. அவளை குடிக்கிறதுலேயே எனக்கு டயர்டாகி போயிடுச்சு. அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு 6வது கோயிலான யானவனத்துக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவாக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு 7ஆவதாக இருக்கக்கூடிய வீரவனம். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த அம்மன் சிலையை விட இந்த ஐயனார் சிலை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் வீடியோவில். நீங்கள் இந்த சைட் போனீங்கன்னா அவங்களுடைய கண் அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தாலுமே இது நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. கடைசியாக இன்னொரு சாமி இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நீங்கள் அப்படியே நீங்கள் நேர்லேருந்து ஃபீல் பண்ண மாதிரி இங்கே பண்ண முடியும். அடுத்த கோயில் போகிறதுக்கு கொஞ்சம் லாங் கேப் இருந்துச்சு. அதனால் போகிற வழியில் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தென்னை மரம் அந்த நதியெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. அடுத்து கோதண்டவனம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல கிருஷ்ணருடைய அவதாரங்களான அந்த 9 அவதாரங்களும் இந்த இடத்துல ஒவ்வொரு ஃபோட்டோவாக போட்டு அதை கிளியராக காமிச்சிருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் வந்தது சமயவனம். இங்கே வந்து ஒவ்வொரு காலத்தில் அந்தந்த சமயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலும் அவங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே புத்தர், இயேசு, இந்த மாதிரி எல்லா கடவுளுமே அங்கே வந்து கிளியராக காமிச்சிருந்தாங்க. அடுத்ததாக குன்றுவனம். குன்றுனா தெரியும் நம்மளுக்கு மலைன்னு. எல்லாத்துக்கும் நிறையா பேத்துக்கு பிடிக்கக்கூடிய கடவுள் முருகர். அவரை பார்க்க வந்தோம். பார்த்துட்டு அப்படியே அடுத்து 11ஆவது கோயிலான கடவுள் வனத்துக்கு வந்தோம். அங்கே பரந்தாமர் இந்த படுத்திருக்க மாதிரியான நிலையில் அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சிலை. அதை அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. கையெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு. அடுத்ததாக குழல் வனம். எல்லா இடத்துலையுமே இந்த மிதியடிகள்ன்ற ஒரு போர்டை நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். அங்கங்கே நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் கழட்டி விட்டுட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். குழல் வனத்தில் கிருஷ்ணர் சின்ன சிலையாக தான் கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இடையில கொஞ்சம் தண்ணி தாகம் வேறு எடுத்துருச்சு. தண்ணிக்கும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அங்கேயே உங்களுக்கு அதுக்குமே குடிநீர்னு தனியாக போர்டு வச்சு தண்ணி வனத்தில் சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் 4 பேரையுமே ஒன்றா ஒரே சிலையாக வடிவமைச்சிருந்தாங்க. விநாயகர் கையில் ஒரு மாம்பழம் இருக்கும். அது கூட தத்ரூபமாக வடிவமைச்சிருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு அன்பு வனத்துக்கு வந்து பிள்ளையார் பார்த்துட்டு, அடுத்து பிள்ளை வனம்னு ஒன்று தனியாக இருந்துச்சு. அங்கேயுமே பிள்ளையார் தான் இருந்தாங்க. ரெண்டுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இது நார்மலாக நம்ம கோயிலில் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம போகும்போது வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா கூலிங் கிளைமேட்டாக சேஞ்ச் ஆச்சு. இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு காரணமே இந்த சித்தர் தான். அதனால் இந்த சித்தர் கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது போன தடவை வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி சிலையெல்லாம் அங்கே வடிவமைச்சிருந்தாங்க. அந்த பாம்பை பார்க்கும்போது கூட ஒரிஜினலான்னு ஃபஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் பார்த்து கொஞ்சம் ஷாக்கான டைம்லாம் இருக்குது. இதுதான் அந்த சித்தர். எந்த சித்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பாட்டி சித்தருக்காக தான் இந்த கோயில் வச்சுருக்காங்க. அங்கே சித்தரை கும்பிட்டு அடுத்து அப்படியே மெதுவாக வெளியே வந்து இங்கே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. இந்த இடம் அவ்வளோ கிளியராக இருக்கும். உங்களுக்கு மெடிடேஷனே வராது, தியானம் பண்ணவே தெரியாதுன்னா கூட இந்த ஹால்குள்ளே வந்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாய் கூட போட்டிருப்பாங்க கீழே, அதில் உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். அமைதியான ரூம். எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச இடம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த புனிதவனம் தான். முன்னாடி காமிச்ச அம்மன் சிலையை விட இந்த அம்மன் சிலையில் நீங்கள் அப்படியே வீடியோலேயே பார்க்கலாம். பாருங்கள், நான் ரைட் சைட் போகிறேன், அப்படியே அம்மனுடைய கண்ணு ரைட் சைட் போகிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே சென்டர் வரேன், இப்போ அப்படியே லெஃப்ட் சைட் போகும்போதும் என்னையவே பார்க்குற மாதிரி இருக்கும். இது வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேராக வந்து ஒரு டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு இது தத்ரூபமாக இருந்துச்சு. நீங்கள் என்னைய தானே பார்க்குறீங்க? செம்மையா இருக்கீங்க வந்து பாரு. என்ன அப்படியே தெரியுது? குருவனத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சாமியை பார்த்துட்டு வர்ற வழியிலேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. மழை வருதா? சொல்லிடு, மழை வருது சொல்லு. இவ்வளோ இடத்தையும் பார்த்து ஃபைனலாக இருக்கக்கூடிய கடைசி கோயிலான கோயிலுக்கு வந்தோம். பாப்பாவுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு போல இருக்கு, அதான் கீழே உட்காந்துட்டா. அடுத்து இறைவனார் கோயில், இதுதான் வந்து கடைசி கோயில். அவ்வளோதாங்க, 21வது கோயிலும் முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். பாப்பாக்கு அவ தேய்ச்சிட்டு இருக்கா. கோயிலெலாம் முடிச்சுட்டு பிரசாதம் வச்சுருப்பாங்க, தீர்த்தம், துளசி எல்லாமே வச்சுருப்பாங்க, திருநீர்லேருந்து எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் வச்சுட்டு கடைசியாக நாங்கள் ஓப்பன் பண்ணது பிரசாதம்னு ஒரு போர்டு போட்டிருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்துச்சு, இருந்த எல்லா பிரசாதத்தையும் எடுத்து போயிட்டாங்க போல இருக்குது. கடைசியில் ஒன்றே ஒன்று மட்டும் பாவம் பார்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நாங்கள் எடுத்து நான் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். ஹலோ, ஒரு பிரசாதம் தாங்க மிச்சம் இருக்கு. மழை வருது, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இங்கே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓகே, நாங்கள் கொஞ்ச நேரம் மேலே என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.